சரி, ஸ்டூடியோ பொறுத்தவரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, சில நேரத்தில் சில விஷயம் புரிஞ்சதுக்கப்புறம் உடனே நம்ம எல்லாத்தையும் மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறதுன்றது தோதாகாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்பிரிக்கா நாட்டு மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம். ஓகே. அதனால் இங்கே எதையுமே எடுத்தோம் கவுத்தோம்லாம் செய்ய முடியாது. பஸ்ஸு வசதியிலேருந்து எல்லா வசதியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான். இன்னும் அந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய கிராமத்து வாழ்க்கை மாதிரி தான். ஏன் நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஆப்பிரிக்கா நாடுன்னு புரிஞ்சுக்கிங்க. ஓகே. சில வல்லரசு நாட்டில் தான் ஓகே நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம ஏதோ ஒன்று தோது பார்க்கலாம். சரி ஓகே, ஒரு 10 lakhs லோன் அப்ளை பண்ணலாம். சரி அவங்ககிட்ட கேட்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதோ ஒன்று தோது பார்க்கலான்னு சொல்லிட்டு உடனுக்குடனே நம்ம ஏதோ ஒன்று தோது பார்க்கலாம். ஆனால் ஆப்பிரிக்கா நாட்டில் அப்படிலாம் தோது பார்க்குறது ரொம்ப சிரமம். ஓகே. ஒரு நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப வருஷம் உழைக்கணும். ஒரு நல்ல ஸ்கூலில் படித்து, காலேஜ் படித்து, எக்ஸாம் எழுதி, வெயிட் செஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடச்சி, அந்த வேலையில் சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சு, அதுக்கப்புறம் தான் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆப்பிரிக்கா நாட்டில். ஓகே. அதே மாதிரி தான். ஓகே. அதனால் உடனே எடுத்தோம் கவுத்தோம்லாம் செயல்படுறதுன்றது தோதாகாது. எல்லாம் பொறுமையாக தான் தோதாகும். ஓகே. அதனால் ஆன்லைன் ஓகே, நம்ம ஆஃப்லைனில் நிறைய விஷயம் தோது பார்க்கணும். அப்போனா தான் தோதாகும். அடுத்து ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஸ்டூடியோ ஒரு அருமையாக இருக்குது. நிறையா நெகட்டிவ் அப்படி இப்படி அது யதார்த்த ரீதியாக அவங்கவுங்களுக்கு ஒரு 10 lakhs. இப்போ எனக்கே கூட ஒரு வீடு, காரு, ஒரு பேங்க் பேலன்ஸு அப்படின்றப்ப நான் ஒரு சேஃப் ஜோனில் இருப்பேன். அப்படின்றப்போ ஒரு நாளைக்கு 4-5 படம் புக் பண்ணால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி மெடிடேஷன் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வார்ம் அப்பு, ஒர்க் அவுட்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு வழியை தோது பார்த்துக்குவேன். ஒரு ஆப்பிரிக்கா நாடு மாதிரியான சூழ்நிலை இருக்கா அப்படின்றப்போ ஒரு மூவி புக் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான சேதாரம் ஏற்படுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம ஒரு பதமாக பக்குவமாக தான் மூவ் பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம ஒரு கேரக்டர் ஸ்கெச்சஸை உடைக்கக்கூடாது. அந்த ஒரு மூவியே உடைக்கக்கூடாது. இப்போ ஒரு மூவி புக் பண்ணுறோம், புக் பண்ணதுனால எல்லோரும் ஒரு மென்மையாக அப்படியே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருப்பாங்க. உடனே நமக்கு திடீர்னு கேஷ் தேவைப்படும். உடனே அந்த கேரக்டர் ஸ்கெச்சஸை உடச்சி, அந்த மூவியை உடச்சி, பயோகெமிஸ்ட்ரியை உடச்சி நமக்கு தேவையெல்லாம் தோது பார்க்கணுன்னு நினச்சா தோதாகாது. ஓகே. அதனால் பதமாக பக்குவமாக தான் மூவ் பண்ணணும். ஓகே. அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் அருமை தான். ஆனாலும் நம்ம ஒரு பாதுகாப்பு அப்படின்றது தேவைப்படுது. அதனால் ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்குமாவது ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு லீவு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் தோது பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, தினந்தோறும் ஒரு மூவி புக் பண்ணுறது அப்படின்றது நல்ல விஷயந்தான், ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயந்தான். ஆனாலும் அதில் நமக்கு நிறையா ரிஸ்க் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு அவசரத்தில் ஏதோ ஒன்று, இந்த சோப்பு நாய்ங்க பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுது, அவங்க பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறாங்க, அவங்க பார்க்குறாங்க, கௌரவமாக இருக்கும், இவங்க பார்க்குறாங்க, அதனால் நம்ம ஏதோ ஒன்று தோது பார்க்கலாம், இவங்க முன்னாடி கெத்து காட்டலாம், அப்படி இப்படின்னு நினச்சி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா சேதாரன்றது உறுதியாகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ஓரளவு பதமாக தான் மூவ் பண்ணணும். ஓகே. எடுத்தாங்க ஒருத்தான்னு அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டோம் அப்படின்னா கடைசியில் மிகப்பெரிய சேதாரம் ஏற்படுத்த கூட சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் மூவ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் அப்ரார் கண்டிஷன்லாம் ஓரளவு தோது பார்க்கணும். அடுத்து நம்ம ஆல்ரெடி புக் பண்ண மூவிஸு ஓரளவு கன்சல்ட் பண்ணணும், ஓரளவு வீடியோ அப்லோட் பண்ணணும், ஓரளவு நம்ம ஃபீல்டு ஒர்க்கு செய்யணும், ஒரு சில இடத்துக்கு போகணும் வரணும், சில டிஸ்கஷன்லாம் இருக்குது, சில விழாவிலலாம் கலந்துக்கணும். இந்த மாதிரிலாம் நிறையா வேலை இருக்குது. ஓகே. நம்ம சும்மா மூவியை புக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு எரர் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் நாளையிலேருந்து ஒரு அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஓரளவு நம்ம ஒரு வார்ம் அப் அப்படின்றது ஒரு ஸ்டேட்டஸ் தேவை. ஓகே. இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு தென்னை மரம் மாதிரி தான். தென்னங்கன்று நட்டது உடனே நமக்கு இளநீ கிடைக்குமா? அதுக்கு எவ்வளோ வருஷம் காத்திருக்கணும். அந்த தென்னை மரமாகி அதுக்கப்புறம் அந்த இளநீ அப்புறமேட்டு தான் கிடைக்கும். ஒரு மரம் கான்செப்ட்டு தான். ஓகே. அதனால் நம்ம ஒரு நாளோட பொழுதில் நம்ம சும்மாவே இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு பதத்தில் அந்த வார்ம் அப்லேயே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நிறைய விஷயம் தோதாகும். ஓகே. ஏன் அப்படின்னா, ஒரு மூவி புக் பண்ணத உடனே உருகிற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுருது. இந்த பட்டாம்பூச்சியெல்லாம் பறந்து மனசெல்லாம் உருகி நிறையா விஷயத்தில் அப்படியே தோதாகிறப்ப இந்த சோப்பு நாய்ங்க அப்படியே அனஸ்தீசியா அப்படின்ற நிலையில் ஒரு தூக்க நிலைக்கு அப்புறம் எல்லாம் தோதாகன்னு நினைக்கிது. அது தோதாகாது. ஏன்னா சோப்பு நாய் ஒரு பெண் நிலையில் இருக்கிறனால அதுக்கு பெரிய அவசியம் கிடையாது. சமுதாயத்தில் நிறைய இடத்துக்கு போகணும் வரணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. பெண்ணுன்னா போதும், வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், எதை பற்றியும் எதையுமே நீங்கள் கேர் பண்ணிக்க தேவையில்ல, ஆணும் தான் போய் எல்லாத்தையும் சம்பாரித்து எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அழுத்தமாக இருக்கிறனால சோப்பு நாய்க்கு தோதாகும், நமக்கு தோதாகாது. அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 நாள் லீவு. ஓகே. அடுத்து இனிமேல் மூவி புக் பண்ணால் கூட நம்ம பொறுமையாக ஒரு நேரில் டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான்
பொறுமையாக தான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் எல்லாத்தையும் மூவ் பண்ணணும். சம்பாதிக்கிறது எப்படி வேணால் சம்பாரிச்சிக்கலாம். ஆஃபீஸ் அமைகிறப்போ ஒரு நாளைக்கு 10 மூவி கூட புக் பண்ணலாம். ஒரே வருஷத்தில் 10 படங்கள் கூட ரெடி பண்ணலாம். அதெல்லாம் நம்ம சூழ்நிலை அமைகிறப்போ நம்ம வேகமாக தோது பார்த்துக்கலாம். ஆனாலும் நம்ம ஒரு பொறுமையாக பதமாக தான் அடுத்த ஒரு மாதம் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவு பொறுமையாக தான் தோது பார்க்கணும். அவசரப்படக்கூடாது. ஓகே, சம்பாரிச்சிக்கலாம். இந்த மாதத்துக்கு அப்புறம் நம்ம அடுத்த மாதத்தில் கூட ஓரளவு சம்பாரிச்சிக்கலாம். ஏன் அதுக்கும் அடுத்த மாதத்தில் கூட ஓரளவு சம்பாரிச்சிக்கலாம். அதனால் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு சில பேர் தான் வறுமை நிலையில் இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க சோறு திங்கணும், அவங்களுக்கு தேவை இருக்கும் அப்படின்றதுக்காக நம்மளை புழிஞ்சு எடுக்கிறதுன்றது சரி கிடையாது. ஓகே, அதனால் அவங்கவுங்களுக்கு தேவை இருக்குந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடலாமா? அது சரியான தீர்வு கிடையாது. அதனால் யாரோ ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டு, யாரோ ஒரு நபர், யாரோ ஒருக்காக நம்ம வந்துட்டு மூவி புக் பண்ணுறது அப்படின்றது சரி கிடையாது. அதனால் எல்லாம் ஒரு பதமாக தோதாக அமைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஓகே, அதனால் நம்ம இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, அதனால் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடியோவிலுமே லீவு தான். ஏன்னா சேவாதார நிலையை பொறுத்த வரைக்கும் நிறையா தடுமாற்றம் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரு சமநிலைப்படுத்தணும். அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, சரி, அடுத்த தகவல். பொதுவாக இந்த ஸ்டூடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டைரக்டர் சார், நாங்கள் நடிக்கிறோம், சம்பளம் வாங்குகிறோம், அவ்வளோதான். ஆனால் அனாவசியமாக பாலிடிக்ஸில் இன்வால்வ்மெண்ட் ஆகி அதனால எவ்வளோ சேதாரம். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறப்ப அந்த ப்ரொஃபஷ்னல் பற்றின ஒரு நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். திடீர்னு வந்துட்டு ஒரு பாலிடிக்ஸ் நாலேஜோ இல்லை திடீர்னு வேறு ஒரு கான்செப்ட்லையோ தோது பார்க்குறன்றது கொஞ்சம் சிரமம்தான். ஓகே, ஆனாலும் நம்ம ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம சில விஷயங்களை சமநிலைப்படுத்துறதுன்றது தேவை இருக்குது. ஓகே, அந்த வகையில் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு வேண்டப்பட்ட ஒரு நபர் திடீர்னு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாரு, அவரை காப்பாற்றுறதுன்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, அதனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தையில் கூட சரியான வார்த்தை உச்சரிப்புன்றது மிகவும் அவசியமாக தேவைப்படுது. ஓகே, அதனால் ஸ்டூடியோ அப்படின்றது வேறு, பாலிடிக்ஸ் அப்படின்றது வேறு, பிஸ்னஸ் அப்படின்றது வேறு. அதாவது தனித்தனி கேட்டகரி. அப்படி தான் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் ஒரே விஷயத்தில் மிங்கிள் படுத்தணும் அப்படின்னா அதில் நமக்கு தோதாகிற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. தோதாகிறது கொஞ்சம் காலதாமதமாகுதுன்றப்போ நம்ம பொறுமையாக தான் மூவ் பண்ணணும். ஓகே, சரி, தமிழ்நாடு அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, அந்த சட்டசபையில் நடக்கக்கூடிய நிகழ்வில் டிவிக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஆக்டர் விஜய், அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தடுமாறுறாரு, தத்தளிக்கிறாரு அப்படி இப்படின்ற மாதிரிலாம் தகவல் சொன்னாலுமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் ஒரு தமிழ் உச்சரிப்பான ஒரு நிகழ்வில் மட்டும்தான் நம்ம வந்து சரமாதிரியான செம்மொழியில் ஒரு வார்த்தை ஜாலத்தில் பேசணும். ஓகே, பிஸ்னஸ் அப்படின்றப்போ நம்ம அங்கே வந்துட்டு பிஸ்னஸுக்கு உண்டான எத்திக்ஸ் என்னவோ அதை மட்டும் பேசினா போதும். ஓகே, இப்போ சட்டசபையில் கூட போயிட்டு நம்ம இந்த மாதிரி தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா அவங்கள பற்றி இவங்கள பற்றி புகழ்ந்து பேசுறதுன்ற அது தனி விழாவாக நடத்தலாம். விழாவில் போய் பேசலாம். இந்த மாதிரி தந்தை பெரியாரை பற்றின ஒரு தகவல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ மணிக்கணக்காக நீங்கள் பேசலாம். அறிஞர் அண்ணா பற்றி பேசுங்க, பேசிகிட்டே இருங்க. அப்போ கைத்தட்டுவாங்க ஒருத்தர் இருக்கும். அது ஒரு ஆஃபீஸ் மாதிரி சட்டசபை அப்படின்றது. அந்த சட்டசபையில் ஆஃபீஸ் அப்படின்ற நிலையில் போயிட்டு இந்த மாதிரி நான் தாங்க, இந்த இடம் தாங்க, இவ்வளோ பேருங்க, அப்படிங்க இப்படிங்க இதையே பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா தோதாகாது. அடுத்து ஆஃபீஸில் போய் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி இன்டர்வியூவில் எல்லாத்தையும் ஓகே சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு இந்த மாதிரி அப்படிங்க இப்படிங்கன்னு பேசிகிட்டு இருக்க சரி கிடையாது. அடுத்தது என்ன நலத்திட்டம் அதை பேசுங்க. அடுத்து மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறீங்க, உங்களுக்கு தேவையான வசதி ஓரளவு தோதாச்சு. அது எதுக்கு அந்த ஆஃபீஸு? மக்களுக்கு நல்லது செய்யணும், அந்த நிலப்பரப்பு கொஞ்சம் நல்லா ரெடி ஆகணும் அப்படின்றதுக்கு தான் அந்த ஆஃபீஸு. அப்படின்றப்போ சரி, சாமானிய மக்களுக்கு என்ன கிடைக்கும், அவங்களுக்கு என்ன சலுகைப்படுத்தலாம், அடுத்து என்ன நலத்திட்டம் கொண்டு வரலாம், வெளிநாட்டிலேருந்து எந்த ஒரு கம்பெனியை கொண்டு வரலாம், ஏற்றுமதி இறக்குமதி எப்படி அதிகப்படுத்தலாம், பொருளாதார நிலையை எப்படி உயர்த்தலாம், கஜானாவில் எப்படி காசு சேர்த்தலாம்,
எந்த வெளிநாட்டோட ஒப்பந்தம் இப்போதைக்கு நம்ம தோது பார்க்கலாம், எங்கே வெளிநாட்டுக்கு பயணிக்கலாம், இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் டிஸ்கஷன் பண்ணணும். அப்போ தான் அது பிரயோஜனம். ஓகே, அது என்ன அது இன்னும் இன்டர்வியூவாக நடத்துகிறாங்க. அதாவது இந்த மாதிரி என்னோடய கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அவங்க கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஒரு அர்த்தம் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அதுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன். அதெல்லாம் பேச்சு போட்டியை நடத்துகிறாங்க சட்டசபையில். ஓகே, அதனால் அகநிலையை பொறுத்த வரைக்கும் ராஜா அந்த மாதிரி கடவுள் அப்படி இப்படி எல்லாம் புகழ்ந்து பேசுகிறதுன்றது ஓகே தான். ஆனால் ரியாலிட்டியாக தோது பார்க்கணும். ஓகே, ரியாலிட்டியாக நானும் ஒரு மனுஷன்தான், எனக்குமே காசு தேவைப்படுது. ஓகே, அதுக்காக நான் வந்துட்டு கர்மாவை அனுபவிக்கின்றது தோதாகாது. அதனால் என்னுடைய காசை நான் பயன்படுத்துகிற ₹1 அது எனக்கு வந்து ஒரு பெரிய விளைவு ஏற்படுத்துது. சேவாதார நிலையிலையும் சரி, அப்ரா கண்டிஷன்லையும் சரி, அசால்ட்டாக நான் ஒரு தொகையை தூக்கி கொடுத்தேன்னா கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒருத்தர் பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறம் சமாதானமாக போயிடுவாங்க. ஆனால் ஒரு நாளோட பொழுதில் அந்த கர்மாவெல்லாம் நான் தான் சுமக்கிற மாதிரி ஆயிரும். ஓகே, அதனால் நான் இனிமேல் காசு கொடுக்குறதுன்றது எனக்கு வந்துட்டு ஒரு நிலையாக இருக்குது. அந்த காசு நிஜமோ பொய்யோ, ஆனால் அதுக்கு உண்டான விளைவு அப்படின்றது உண்மை. ஓகே, அதனால் இந்த மாதிரி ஆன்லைனில் கேஷ் அப்படின்றது பண பரிவர்த்தனை அப்படின்றது இனிமேல் பக்குவமாக தான் மூவ் பண்ணணும். ஓகே, எனக்கான பர்மிஷனை எனக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நான் ஃபாலோ பண்ணுறது எனக்கு நல்லது. ஓகே, அது எத்தனை வருஷமானாலும் சரி, அந்த காசு செலவு பண்ணாமல் கஜானாவில் சேமிப்பாக இருந்தாலும் பரவாயில்லையே தான் சொல்கிறாங்களே தவிர, எடுத்து செலவு பண்ணுறப்போ அதுக்கு எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கேட்குறாங்க. யாருக்கு கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க, எப்போ கொடுக்குறீங்க, அதுக்கு எவ்வளோ திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கும், அதனால என்ன நன்மை கிடைக்கும், எவ்வளோ பேப்பர்ஸ் அவங்க டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்குள்ளே எனக்கு பாடு படுற மாதிரி இருக்குது. ஓகே, திரும்ப அந்த காசு கொடுத்துட்டு திரும்ப அதை கேன்சல் பண்ணால் அதுக்கு வேறு இன்னும் நிறையா பக்கங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன் கேன்சல் பண்ணீங்க, அப்போ அந்த இதெல்லாம் போக்குவரத்து செலவாகும், அதுக்கெல்லாம் யார் காசு கொடுக்குறது, ஏன் இப்படி செலவு பண்ணுறீங்க, அப்படி இப்படின்றாங்க. பயங்கரமான ஒரு அன்பில், ஒரு பண்பில், ஒரு பகுத்தறிவில், ஒரு எஜுகேஷன் லெவலில் என்னோடய டீமாக இருக்கக்கூடிய நபர் தான் அவங்கெல்லாம். ஓகே, என்னோடய பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டாங்க. ஆனாலும் அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. ஓகே, அதனால் நான் இனிமேல் கேஷ் கொடுக்குறப்போ கொஞ்சம் பக்குவமாக தான் மூவ் பண்ணணும். ஓகே, அடுத்து